முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த தலைப்பு எடுக்கப்பட்டதற்கான நோக்கம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை தனி ஒரு நபர், ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய வேலையை தனி ஒரு நபராக இருந்து சமூகத்தை சீர்திருத்தி தன்னுடைய குடும்பத்தை மார்க்க பற்றுள்ளவர்களாக மாற்றி அடுத்தடுத்த தலைமுறைக்கும் தான் பெற்ற அந்த சத்திய மார்க்கத்தை தன்னுடைய அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை என்று 4 தலைமுறைகளுக்கு மேலே இஸ்லாத்தை கடத்தி இருக்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மார்க்கத்தை தானாக பகுத்தறிவோடு இறைவன் கொடுத்த சிந்தனை என்ற அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றலை வைத்து இறைவனை அறிகிறார்கள். பல்வேறு ஆய்வுகளுக்கு பின்பாக இறைவனை அறிந்து முழுமையாக உணர்ந்து இறை அச்சத்தில் இறை நம்பிக்கையில் உறுதியாக இருந்ததன் காரணத்தினால் அவர்கள் அடுத்த நிலைக்கு தான் உறுதியாகிவிட்டோம். அதே போல நம்முடைய குழந்தை, நாம் பெற்றெடுத்த குழந்தை, தன்னோடு பயணிக்கக்கூடிய மனைவி, இவர்கள் அனைவரையுமே உறுதியாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களையும் பக்குவமாக பொறுமையானவர்களாக மாற்றியது என்று சொன்னால் மிகையாக. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பச்சிளம் குழந்தையை பாலைவன அந்த பகுதியிலே விட்டு வரும்போது 1-2 சம்பவங்களிலேயே நாம் தெரிந்து கொள்ளலாம் எந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தார் பக்குவமாக இருந்திருக்கிறார்கள். பாலைவனத்தில் விட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் சாரா ஹாஜரா அம்மையார் கேட்கக்கூடிய கேள்வி, இப்படி எந்த ஒரு மனித சூழ்நிலையிலும் இல்லாத நிலையில், யாருமே இல்லாத ஒரு நிலையில் எங்களை விட்டு செல்கிறீர்களே என்று சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த பதிலும் சொல்லாமல் செல்லுகிறார்கள். அப்பொழுது ஹாஜரா அம்மையார் கேட்ட ஒரு கேள்வி, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா என்று கேட்கும் பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை ஆம் என்று சொல்லிவிட்டு அப்படியே செல்கிறார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியிடமிருந்து வரக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் எங்களை பாதுகாக்க போதுமானவன் என்பதாக அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டி பொறுமையை மேற்கொள்பவர்களாக இருந்தார்கள் என்ற விஷயத்தை நாம் வரலாறுகளிலே பார்க்க முடிகிறது. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சரி, வாலிப பருவத்திலே அவர்களை அறுக்கக்கூடிய நிலையில் அவர்கள் சொன்ன வார்த்தை, இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் இதனை நீங்கள் நிறைவேற்றுங்கள், என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதாக சொன்ன அந்த பொறுமை, அந்த பக்குவம், அந்த கட்டமைப்பு நம்மிடம் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த பிரச்சாரம் நாமும் செய்ய வேண்டும், நம்முடைய குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டும், ஷிர்க்குக்கு எதிராக செய்ய வேண்டும், இந்த மார்க்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு எதிராக பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அஜெண்டாவானது, இந்த செயல் திட்டமானது எடுத்து வைக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் நம்முடைய கிளையின் சார்பாக இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சி இன்று நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே நாம் நம்முடைய சந்தேகங்கள், இஸ்லாம் சார்ந்த சந்தேகங்கள், நாம் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் இது சரியா தவறா என்று எப்பொழுதெல்லாம் சந்தேகம் வருகிறதோ அது போன்ற பல்வேறு சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த கேள்விகளை நீங்கள் இங்கே கேட்கப்படும் பொழுது மார்க்க அடிப்படையிலே, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிக்கப்படும். ரொம்ப பேசிக்கான क्वेश्चन அப்படினா முடிஞ்ச அளவு அதுக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுக்காம ஓரளவு நாம இந்த கேட்பதன் மூலமாக பல்வேறு மக்களுக்கு பலன் அளிக்கும்
அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரியான கேள்விகளை கேளுங்க. தொழுகையை எப்படி இந்த ரொம்ப பேசிக்கா இல்லாம உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் அது மாதிரியான கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. டோக்கன் உங்களுக்கு தந்திருப்பாங்க, அதன் அடிப்படையில் கேளுங்க. ஒரு ஆள் ஒரு கேள்வியை கேளுங்க. ஏன்னா நிகழ்ச்சி பல்வேறு மக்களுக்கு இதுக்கு வாய்ப்பளிக்கணும். ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, இவ்வுலகில் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே ஈடுக்கிணை அற்றதும் மிக பெரியதுமாய் விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய பேர் அருளால் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே இன்றைக்கு பரவி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாக எந்த ஒரு சித்தாந்தமாக இருந்தாலும், கொள்கை கோட்பாடுகளாக இருந்தாலும், அது ஒரு கலாச்சாரம் கொண்ட மக்களிடம் பரவுவது இயல்புதான். உதாரணத்திற்கு நம்முடைய பகுதியை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், இந்திய நாட்டை எடுத்துக்கொண்டால் இங்கு இந்து மதம் பரவலாக இருக்கிறது. இது ஒரு ஆச்சரியத்திற்குரிய விஷயம் கிடையாது. காரணம் என்னவென்றால், ஒரே கலாச்சாரம் கொண்ட மக்கள், ஒரே மாதிரியான நடவடிக்கை கொண்ட மக்கள், ஒரே மாதிரியான கொள்கையை ஏற்றுக்கொள்வதில் எந்த விதமான தடங்களும் இல்லாத ஒரு மனிதர்கள் தான். ஆனால் இதே சித்தாந்தம், இதே கோட்பாடு என்பது மத்திய கிழக்கு என்று சொல்லப்படுகிற இஸ்லாமிய நாடுகள் இருக்கு இல்லையா, அங்கு பொருந்துமா என்று கேட்டால் சுத்தமாக பொருந்தாது. இங்கு இருக்கக்கூடிய சன்னியாசிகள் நாங்கள் சைவம் மட்டும்தான் சாப்பிடுவோம், அசைவம் சாப்பிட மாட்டோம் என்று சொல்வார்கள். ஆனால் அரபு நாடுகளில் சென்று அந்த வாதத்தை வைக்கவே முடியாது. காரணம் என்னவென்றால், அங்கு இருக்கக்கூடிய வெயில், தட்பவெப்பம் அனைத்துமே அசைவம் சாப்பிட்டால் தான் உடலுக்கு தேவையான சத்துக்கள், போஷாக்குகள் கிடைக்கும். ஆக இப்படி பல்வேறு விதமான கூறுகளின் காரணத்தினால ஒரு பகுதியில இருக்கக்கூடிய கொள்கை சித்தாந்தம் இன்னொரு பகுதிக்கு அது செல்லுபடியாக ஆகாது. ஆனால் இஸ்லாத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், இந்தியா போன்ற, பங்களாதேஷ் போன்ற, பாகிஸ்தான் போன்ற உழைக்கும் வர்க்கம் அதிகமாக வாழக்கூடிய நாடுகளிலும் பரவி இருக்கிறது. அதற்கு அடுத்த பகுதியாக நீங்கள் இந்த உலகத்தை பிரித்துக் கொள்ளலாம். மொத்தம் 4ஆக பிரிக்கலாம். முதல் பகுதி நம்முடைய இந்த தெற்கு ஆசியாவினுடைய இந்தியா போன்ற நாடுகள், உழைக்கும் வர்க்கம் தான் அதிகம். இரண்டாவதை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், மத்திய கிழக்கு அரபு நாடுகள் இருக்கு இல்லையா, துபாய், அபுதாபி, அதே மாதிரி சவுதி, குவைத், கத்தார், இந்த மாதிரியான நாடுகள். இதுல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அறிவாளிகளும் கிடையாது, இன்டலெக்சுவலும் கிடையாது, அதே நேரத்தில் லேபர் கேஸ்டும் கிடையாது, உழைக்கிற வர்க்கமும் கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் பறக்கத்தான் அந்த அரசாங்கத்துக்கு பொருளாதாரத்தை கொடுத்துட்டு இருக்கான். அதனால அவங்க உட்கார்ந்த இடத்துல சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு வர்க்கத்தை நீங்க பாக்குறீங்க. அதுலயே கொஞ்சம் மேல ஏறி ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு நம்ம போகக்கூடிய நேரத்துல கென்யா, நமீபியா, இந்த மாதிரி நாடுகளை பார்த்தால் அவர்களுக்கு படிப்பறிவும் பெரிய அளவு இல்ல, உழைக்கிறதுக்கு அங்க வாய்ப்பும் கிடையாது. ஒட்டுமொத்தமா பஞ்சத்துல உலகக்கூடிய நாடுகள் தான். அதிலே இருந்து இன்னும் மேலேறி நீங்கள் போனீர்களே ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், மேலை நாடுகள் நம்ம சொல்றோம் இல்லையா, பிரான்ஸ்ல தொடங்கி அங்க பெரிய பெரிய நாடுகள் வரை செல்கிறது. இப்படி செல்லக்கூடிய நாடுகளில் பார்த்தால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே அறிவு சார்ந்து இயங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த நாளாக நீங்க இந்த பூமியை பிரிச்சுக்கிட்டீங்கன்னா, நாலுமே 4 கோணத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த நாளையுமே ஒன்றிணைக்கக்கூடியதாக இஸ்லாம் மட்டும்தான் இருக்கிறது. வேற எதையும் நீங்க பார்க்க முடியாது. கிறிஸ்தவம் இந்த 4 பகுதியிலையும் பரவலா பரவி இருக்கிறதா? கிடையாது. இந்தியா மாதிரி நாடுகள்ல குறைச்சலா இருக்கிறது. பாகிஸ்தான் டோட்டலா கிடையாது. பங்களாதேஷ்ல ரொம்ப அவங்க அதாவது குறைந்த சிறுபான்மையினராக தான் இருக்கிறார்கள். ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்ல ஒரு சில பகுதிகளில் இருக்கிறது, ஒரு சில பகுதிகளில் சுத்தமா கிடையாது. ஆக இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பரவலா எல்லா நாடுகளிலும் இருக்கிறது.
இதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட அதுல முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? மார்க்கத்தை குறித்து கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்பை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. இதான் காரணம். நீங்க உதாரணமா எடுத்துக்கோங்க, 2 கடை மார்க்கெட்ல இருக்குங்க. ஒரு கடைக்காரர் எழுதியே போட்டார், இந்த கடையில என்கொயரிக்கு நாட் அலோவ். இங்க நீங்க என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, நோ ரிட்டர்ன் நோ எக்ஸ்சேஞ்ச், வாங்கினீங்கன்னா போய்கிட்டே இருங்க, பார்கெயின் பேசுறதுக்கு வேலையே கிடையாது அப்படின்னு ஒரு ஆள் எழுதி போட்டார். இன்னொரு பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்து கடைக்காரர் எழுதி போட்டிருக்கிறார், இங்க தாராளமா நீங்க கேள்விகளை கேட்கலாம், தாராளமா நீங்க பேரம் பேசலாம், திருப்பி கொண்டு கொடுக்கலாம், உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லிவிட்டாரானால் இந்த 2 கடையை நம்ம பார்த்துட்டு எந்த கடைக்கு போவோம்? இயல்பாவே 2வது கடைக்கு தான் போவோம். ஏன் அப்படின்னு சொன்னா அதுதான் மனிதனுக்கு பிடிக்கும். மனிதனுக்கு எது பிடிக்கும்னு சொன்னா எங்கு எனக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது, ஃப்ரீடம் எங்க இருக்குன்னு தான் முதல்ல பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் குவாலிட்டியை பார்ப்போம். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த 2வது ரகத்துல ஒரு கடை சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது. ஃபமன் ஷா ஃபல் யுக்மின், நீங்க விரும்பினால் இந்த இஸ்லாத்தை ஈமான் கொள்ளலாம். வமன் ஷா ஃபல் யக்ஃபுர், நீங்கள் விரும்பினால் வேண்டாம் என்றும் சொல்லிவிடலாம். லா இக்ராஹ ஃபித்தீன், இஸ்லாத்துல எந்த கம்பல்ஷனும் கிடையாது. அதே மாதிரி இங்க ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் தெரியாமல் இருப்பதை இழிவுபடுத்த மாட்டோம், தாராளமா நீங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கலாம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்போ கேட்கிறதுக்கும் இஸ்லாத்துக்கு அனுமதி இருக்கிறது, பிடிக்காவிட்டால் திரும்பி செல்வதற்கும் அனுமதி இருக்கிறது, முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தூரம் கொடுத்த பின்னால ஒருத்தவங்க பிடிச்சோ பிடிக்கிறதான் இருக்கும், இதான் உண்மை. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு பல கண்டங்களில் வளர்ந்திருப்பதற்கு பல காரணம் இருந்தாலும் கூட படித்த மக்களிடம் வளருவதற்கு படிப்பு காரணமா இருக்கலாம். குர்ஆன் படிப்பாங்க, ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல எங்க போய் படிப்பாங்க, அவனுக்கு நிறைய ஆட்களுக்கு படிப்பறிவே கிடையாது. நம்ம இந்தியா மாதிரி நாடுகள்ல படிப்பறிவு இருந்தாலும் பார்த்து படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, சம்பாதிக்கிறது தான் நேரம் சரியா இருக்கும். ஆக இப்படிப்பட்ட பல சூழல்களில் இஸ்லாம் எந்த விதமான ஒரு தடைகளும் இல்லாமல் இஸ்லாத்தினுடைய ரெலவென்ட்டை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல ஸ்ப்ரெட் ஆகியிருப்பதற்கு காரணமே நீங்க எது வேணா இந்த மார்க்கத்தை குறித்து கேட்கலாம் என்ற அனுமதி கொடுக்கப்பட்டது. அந்த அனுமதியினுடைய விளைவாக தான் அதிகமான மக்கள் இன்றைக்கு இஸ்லாத்திலே இணைந்து கொண்டிருக்கிறார்கள், இன்றும் இஸ்லாத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டம் 1400 வருடத்திற்கு முன்னால் தொடங்கிய இந்த இஸ்லாமிய இணைப்பு பயணம் இன்றைக்கு வரை நடக்கிறது, இனிமேலும் நடக்கவிருக்கிறது என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். எனவே கேள்வி கேட்பது என்பது வெறுமனே சும்மா சாதாரண ஒரு சடங்கு சம்பிரதாயம் என்று நினைத்து விடாமல், அல்லது நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு என்று மேலோட்டமாக புரிந்து கொள்ளாமல், இப்படி கேட்பதுல தான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி இருக்கிறது. இப்படி கேட்பதுல தான் இஸ்லாத்தின் மீதான நம்முடைய ஒரு அன்பு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி கேட்க உரிமை கொடுத்தனாலதான் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லாத சமுதாயமாக வாழ்ந்த நபித்தோழர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கேள்வி கேட்பது என்பது நமக்கும் நன்மை பயக்கிறது, நம்மை இட்டு அடுத்த நபர்களுக்கும் நன்மை பயக்கிறது. இந்த இஸ்லாத்தின் மீதான ஆர்வத்தை நமக்கு அதிகரிக்கிறது, இஸ்லாத்திற்கு வரக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையும் இது அதிகப்படுத்துகிறது என்கிற ஒரு வகையில நாம பயான் செய்தோம் என்று சொன்னால் ஒரு 10-20 பயான்களை செய்வதற்கு இந்த ஒரே ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி சமானமானது. இதுல மக்களுடைய சந்தேகங்கள் கேட்கப்படுகிறது. ஒரு 10 கேள்வி 15 கேள்வி கேட்கிறோம் என்று சொன்னால் அத்தனை தலைப்புகளில் தகவல்கள் கூடுதலாக கொடுக்கப்படுகிறது. இது மாதிரி வாய்ப்பு கிடைப்பது என்பது அரிதினும் அரிது. நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு மிக சிறந்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு டோக்கன் வாங்கி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தங்களுடைய கேள்விகளை விரைவாக கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதல் கேள்வி யாரு? தங்கம் வெள்ளிக்கு மட்டும்தான் நம்ம ஜகாத்து கொடுப்போம், இல்லைன்னா மற்ற விஷயத்துக்கு நம்ம கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மாசம் மாசம் நம்ம சம்பளம் வாங்குவோம், அதுல இருந்து ஒரு தொகையை ஜகாத்தா கொடுக்கணும். அடுத்து முதல் கேள்வி பெண்கள் பகுதியிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், தங்கம் வெள்ளிக்கு மட்டும்தான் சக்காத்தை கொடுக்க வேண்டுமா அல்லது மாதாந்திர வருமானம் போன்ற இன்ன பிற காரியங்களுக்கும் கொடுக்க வேண்டுமா என்பதுதான் அவங்களுடைய கேள்வி. அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான்,
அதாவது நபி அவர்களே, குதுமின் அம்வாலிஹிம் சதகா, அவர்களுடைய பொருளாதாரங்களில் இருந்து சதகாவை, அதாவது கட்டாயமாக எடுக்கப்படுகிற ஜக்காத் என்கிற தர்மத்தினை நீங்கள் எடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், இந்த இஸ்லாமிய மார்க்கமானது 5 கடமைகளின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 கடமைகள் என்பது கட்டாயம். கேக்குதுங்களா? 5 கடமைகளின் மீது இந்த இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸ், 5 கடமைகளின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. முதலாவது கடமையானது ஷஹாதத்தி அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு யாரும் இல்லை என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராவார்கள் என்றும் சாட்சி கூறுவது, இது முதல் கடமை. இரண்டாவது வ இகாமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவது. மூன்றாவது ஈத்தாஇ ஸகாத், ஸகாத் என்று சொல்லப்படுகிற செல்வந்தர்களுடைய கட்டாய கடமையாக விளங்குகிற அந்த ஸகாத்தை அவர்கள் நிறைவேற்றுவது. சௌமி ரமலான், ரமலானுடைய மாதத்தில் ஃபர்ல் என்கிற அடிப்படையில் நோன்பு நோற்பது. ஹஜ்ஜில் பைத் மனிஸ்தத்வாக இலைஹி சபீலா, சென்று வர சக்தியுடைய மக்கள் அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு ஹஜ் செல்வது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இதுல மார்க்கம் சொல்லி இருக்கிற மூன்றாவது முக்கியமான கடமையாக விளங்குவது ஸகாத் தான். இப்ப இந்த இடத்துலதான் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி சந்திக்கிறது. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் ஸகாத் கொடுப்பது என்பது தெளிவு, ஆனால் அதை கடந்து மாதாந்திர வருமானத்துக்கு கொடுக்கணுமா என்று அவங்க கேட்கிறாங்க. பொதுவா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தங்கத்திற்கு வெள்ளிக்கு மட்டும்தான் இஸ்லாத்துல ஸகாத் கொடுக்க வேண்டும் என்கிற சட்டம் கிடையாது. தங்கம் என்பது ஜக்காத் கொடுப்பதற்கான ஒரு அளவீட்டு பொருளாக இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. நாம ஒரு பொருளுக்கு ஜக்காத் கொடுக்கிறோங்க, அது வருமானமோ அல்லது மிகப்பெரிய ஒரு சொத்தோ, அசையும் சொத்தோ அசையா சொத்தோ, எதுக்கு வேணா நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்தா எதை வச்சு நம்ம அளவீடு செய்வது? இவ்வளவு தூரம் இருந்தா ஜக்காத் கொடுக்கணும்னு சொல்றோம் பாருங்களேன். அப்படி அளவீடு செய்வதற்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ன பொருளை நமக்கு அளவாக கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், தங்கம் வெள்ளியை மார்க்கம் கொடுத்திருக்கிறது. அதுல அறிஞர்களுடைய ஏகோபித்த முடிவு குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. அதாவது 2 பொருள்ல 2 சட்டம் எடுக்கும் போது 2 பொருளுடைய மதிப்பும் ஒன்றை ஒன்று முன்ன பின்ன இருக்கிறது என்று சொன்னால், நாம இரண்டையுமே வைத்து கணக்கீடு செய்யும் போது குழம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப தங்கம் வெள்ளி 2ஐயும் நாங்க அளவு வச்சுக்கிறோம் சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம், வெள்ளியை எடுக்கும் போது அதனுடைய தன்மை ஒரு ஸ்டெபிலிட்டி கிடையாது. கோல்டு அப்படி கிடையாது. அன்றைய காலகட்டத்தில் இன்றைய காலகட்டம் வரை அதனுடைய மதிப்பும் ஒரு நிகராக ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்கிறது. இரண்டாவது மக்களுக்கு மத்தியில புழக்கத்துல புரியக்கூடிய வகையிலும் இருக்கிறது. அதனால தங்கத்தை வைத்து அளவீடு செய்வது ஒரு ஏற்றமானதாகவும் குழப்பம் இல்லாததாகவும் இருக்கிறது. இப்ப அந்த தங்கத்துக்கு நம்ம அளவீடு செய்து நம்ம கொடுத்த பிறகு நாம பொருளாதாரத்துக்கு கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கதான் வேணும். எப்ப கொடுக்கணும் தெரியுமா? ஒரு சாதாரணமா ஒரு மனிதர் சம்பாதிக்கும் போது கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய செல்வந்தன் என்கிற அந்த ஒரு மட்டத்தை அடைந்து விட்டானேயானால் அதுக்கு பிறகு கண்டிப்பாக அவங்க ஸகாத் கொடுத்துதான். எப்படி செல்வந்தன் என்றால் அதுக்குண்டான அளவுகோல் என்ன? இன்னைக்கு நம்மளுடைய நாட்டு சூழல்ல எடுத்துங்களேன், சென்னையில நீங்க எடுத்துக்கலாம். இந்த பகுதியில் நெற்குன்ற பகுதியில செல்வந்தர் என்று யாரையாவது நம்ம சொல்வதானால் நம்ம ஒரு அளவுகோல் வச்சிருக்கோம். எப்படின்னு சொன்னா, மினிமம் சொந்த வீடு ஒன்று இருக்கணும். ரெண்டாவது அவங்க சொந்தமா ஒரு 4 வீலர் வெஹிக்கிள் வச்சுட்டு இருக்கணும், கார் வச்சுட்டு இருக்கணும். அதே மாதிரி ஓரளவுக்கு பொருளாதாரமும் வச்சுட்டு இருக்கணும். இப்படின்னு நம்ம ஒரு கணக்கீடு வச்சிருக்கோம் இல்லையா? இதுக்கு உட்பட்டு யார் வருகிறார்களோ அவங்கள நம்ம செல்வந்தர் என்று அறிவித்து விடுறோம். இதே குக்கிராமங்களை போய் பாத்தீங்கன்னு வைங்களேன், சொந்த வீடு பைக் இருந்தாலே போதும், அவங்க பணக்காரங்கன்ற மாதிரி பேசப்படுவாங்க. அரபு நாடுகள்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா செல்வந்தனுக்கு அளவுகோல் இதுவே கிடையாது. பெரிய வீடா இருக்கும், 1/2 ஏக்கர்ல வீடு கட்டியிருப்பான், வீட்டுக்கு முன்னாடி 4 கார் நிற்கும். 4 கார் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, வாப்பாக்கு ஒரு காரு, உமாக்கு ஒரு காரு, பிள்ளைங்களுக்கு ஒரு காரு, இப்படி எல்லாம் இருக்கும். அங்க உள்ள செல்வந்தர்களுடைய அளவுகோல் வேற.
இப்படி நிலத்துக்கு நிலம் மாறுங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது என்றால், செல்வந்தர் என்று உங்களை நீங்கள் அளவீடு செய்வதற்கு ஒரு பொதுவான அளவுகோலை போட்டுவிட்டது. அது என்ன அளவுகோல்? நம்முடைய தங்க நகையானது, நம்மிடத்தில் இருக்கிற பொருளாதாரமானது தங்க நகையினுடைய 85 கிராம் மதிப்பு, நல்ல கவனிச்சுக்கணும், 85 கிராம் மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த மதிப்பு அளவிற்கு வந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் செல்வந்தராக மாறிவிட்டீர்கள் என்று பொருள். நம்ம மாடி மாடியா வீடு கட்டணும் அவசியம் கிடையாது. நாம சாதாரணமா ஒரு சிறிய வீட்டுல தான் இருக்கிறோம். ஆனா நம்முடைய பொருளாதாரம் 85 கிராம் நகையினுடைய மதிப்பை கடந்து போயிடுச்சுன்னு வைங்களேன், நாம மார்க்கத்தின் பாறையில செல்வந்தரா மாறிட்டோம். செல்வந்தரா மாறிட்டா அடுத்த சட்டம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், துக்ஹது மின் அக்னியாயிஹிம், அந்த ஜக்காத் என்பது மனிதர்களில் இருக்கிற செல்வந்தர்களிடம் இருந்து எடுக்கப்பட்டு வதுரத்து இலா ஃபுகராயிஹிம், அவர்களுடைய ஏழைகளுக்கு திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். இது சட்டம். அப்ப நாம பார்க்கிறோம், நம்முடைய காசோ பணமோ பொருளோ லேண்டோ நகையோ எதுவோ 85 கிராம் நகையினுடைய மதிப்பை கடந்து போயிருச்சுன்னு வச்சுக்கலாம், நாம ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நபரா மாறிட்டோம். இப்ப அவங்க எப்படி கேட்கிறாங்கன்னா, தங்கத்துக்கு வெள்ளிக்கு கொடுத்தாரலாம், அதை மீறி நாம பொருளாதாரம் சம்பாதிக்கிறோம், அதுக்கு எப்படி நாம கொடுக்கறது என்று கேட்கிறாங்க இல்லையா? குழப்பமே கிடையாது. நீங்க உங்களுடைய நகையை கணக்கீடு செய்யுங்க, ஆணோ பெண்ணோ நகையை கணக்கீடு செய்யும் போது இன்னைக்குள்ள கால சூழல் படி 95% பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கண்டிப்பா நகையினுடைய மதிப்பு கொஞ்சம் கூடுதலா தான் வச்சுட்டு இருக்காங்க. இப்ப 85 கிராம்னா என்னாச்சுங்க, ஒரு பவுன் ஒரு சவரன் நகை என்பது 8 கிராமாக கணக்கீடு செய்யப்படுகிறது. அப்போ 10 பவுன் நகை என்பது 80 கிராம். அந்த பக்கம் நீங்க ஒரு அரை கிராமுக்கு ஒரு அரை பவுனுக்கு 1 கிராம் மேல எடுத்துக்க வேண்டியதான். ஷார்ட்டா சொல்ல போனா ஒரு 11 கிராம் எடுத்துக்கங்க, குழப்பாம சொல்றதா இருந்தா 11 பவுன் நகை அளவுக்கு யார் இடத்துல நகை இருக்கிறதோ அவங்க ஜக்காத் கடமையான ஒரு மனிதராக மாறி விடுகிறார்கள். சொல்ல புரியுதுங்களா? ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. இப்ப நீங்க நகை வச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கணவரை யாரும் நகை வாங்கி கொடுத்திருக்காங்க, அதனுடைய மதிப்பு 15 பவுனா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க மார்க்கத்தின் பார்வையில செல்வந்தரா மாறிட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பயங்கரமா வீடு கட்டல, என்கிட்ட பெரிய ஆடம்பர பொருட்கள் எல்லாம் இல்லையே, என்ன போய் நீங்க பணக்காரன்னு சொல்றீங்க, சொன்னாலே சிரிப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேர் புரிஞ்சுப்போம். அப்படி கிடையாது. அந்த நகையினுடைய மதிப்பு விட்ட காரணத்தினால நாம செல்வந்தர் என்கிற அந்த அந்தஸ்தை அடைந்து கொடுக்கிறோம். அப்ப இந்த 85 கடந்து விட்டாலே அதற்கு மேலதிக வருமானம் வருது இல்லையா, அது எல்லாத்துக்குமே நம்ம சக்காத்து கொடுத்ததா. 85 கொடுக்கணும். சில பேர் 85 கழிச்சுட்டு கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. 85 என்பது ஒரு அளவீடு தான். உதாரணத்திற்கு ஒரு நபர் இடத்துல 100 கிராம் தங்கம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. 85ல கடமை ஆயிடுச்சு. எக்ஸஸா ஒரு 15 சேர்த்து 100 கிராம் வச்சிருக்காங்கன்னு சொன்னா இப்ப 15 மட்டும் கொடுக்க கூடாதுங்க, 100க்கும் சேர்த்து தான் கொடுக்கணும். 100 கொடுத்து முடிச்சுட்டாங்க, முடிச்சாச்சு. மறு வருஷம் எல்லாம் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து ஒரு 20 கிராம் நகை கூடுதலா வாங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இப்ப அந்த 20 கிராம் நகை இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும்தான் அவங்க கொடுக்கணும். 120 கிராம் சேர்த்து கொடுக்க கூடாது. ஏன்னா அதுக்கு ஆல்ரெடி அதை பியூரிஃபைட் ஆயிடுச்சு, அதை சுத்தம் செய்தாகிவிட்டது. ஜக்காத்துன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல சொல்றோம்ல, ஜக்காத் என்பது அரபு வார்த்தை. ஜக்கா என்றால் என்ன பொருள் என்று சொன்னால் தூய்மை செய்வது. அல்லாஹ் குர்ஆன்ல எல்லாம் சொல்றான், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் தூய்மைவாதம் பேசிக் கொள்ளாதீர்கள். கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யார் தூய்மையாக நடக்கிறாரோ அவர் மறுமையில வெற்றி பெற்று விட்டார் என்று குர்ஆன் சொல்கிறது. தூய்மைனா எந்த தூய்மை? குளிச்சனால நீட்டா டெஸ்ட் பண்ணிக்கிற தூய்மை கிடையாதுங்க. மார்க்கம் சொல்வது அக தூய்மையை சொல்லவில்லை, புல தூய்மையை சொல்லி காட்டுகிறது இந்த இடத்துல. அது போல ஜக்கா என்று சொன்னாலே தூய்மை செய்வது என்று பொருள். ஆக நீங்க ஒரு முறை உங்களுடைய பொருளாதாரத்துக்கு கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் கொடுத்ததுக்கே மீண்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புதிய வருமானம் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும்தான் நீங்க கொடுக்கணும். ஆக உங்களுடைய பொருளாதாரம் என்பது 85 கிராம் நகையாகவே வந்துவிட்டாலும் சரி, அல்லது நகையினுடைய மதிப்பளவுக்கு, சில பேர்ட்ட நகை இருக்காது, லேண்ட் ஊர்ல வாங்கி போட்டிருப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 5 சென்ட் நிலம் வாங்கி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 சென்ட் நிலத்தினுடைய வேல்யூ ஒரு 5 லட்சம் ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்க. அப்ப 5 சென்ட் என்பது 25 லட்சம் ரூபாய் பெருமானம் பெறக்கூடியதாக அது மாறி விடுகிறது. அப்ப நாம 85 கிராம் கணக்கு பண்ணா என்ன ஆயிடுச்சு? ஒரு பவுன் நகை இன்னைக்கு ரேட்டு படி நீங்க 50,000 ரூபாய் வச்சுக்கோங்க. சற்றைய குறைய முன்ன இருக்கலாம், ஒரு குத்துமதிப்பா நான் சொல்றேன். அப்போ 50,000 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் 10 சவரன் என்பது 5 லட்சம் ரூபாய். அந்த பகுதியில ஒரு 30,000 ரூபாய் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். 5,80,000 ரூபாய், 6 லட்சம் ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் சுருக்கமாக நம்மளுடைய நிலத்தின் மதிப்பு 25 லட்சத்துக்கு போய்விட்டது. இப்ப நம்ம 25க்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? கொடுக்க வேண்டி இருக்கிறது. இது போக நமக்கு மாதாந்திர வருமானம் ஒரு 60,000-70,000 வருகிறது என்று சொன்னால், அந்த வருமானத்தை நீங்க வருடத்திற்கு ஒரு முறை கணக்கீடு செய்து
அதுல 2.5% கொடுப்பது மார்க் அடிப்படையில சரியானது. நம்ம ஜக்காத்துன்றது பெரிய அமௌண்டால வராதுங்க. பெரியவங்களுக்கு பெரிய அமௌண்டா வரும். 10 கோடி ரூபாய் ஒருத்தர் வச்சிட்டு இருக்காருன்னு சொன்னா அவருக்கு 2.5% கணக்குல வந்துடும். 1 கோடி ரூபாய் வச்சிருக்காருன்னு சொன்னா அவருக்கு 2.5%, 2.5 லட்சம். கோடீஸ்வரனுக்கு 2.5 லட்சம்ன்றது பெரிய அமௌண்ட் கிடையாது, கொடுத்துட்டு மறுபடியும் சம்பாதிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு 25,000 ரூபாய் கணக்கீடாக வருகிறது. இந்த மாதிரி நம்ம கணக்கீடு செஞ்சுக்கணும். எனவே நகைக்கு மட்டும்தான், தங்கம் வெள்ளிக்கு மட்டும்தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இல்லை. அது ஒரு அளவீட்டினுடைய அம்சமாக தான் சொல்லப்படுகிறது. அந்த அளவீட்டை கடந்து நமக்கு வருமானம் வருகிறது என்று சொன்னால் அந்த கூடுதல் வருமானத்திற்கு அவ்வப்போது ஜக்காத்தை கொடுத்து கொள்ள வேண்டும். இதான் உங்களுடைய கேள்விக்கான பதில். சரி, சரி. என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம நார்மலா மரணிக்கிறாங்க, அவர்களுக்கு நமக்கு கபர் வாழ்க்கையை நமக்கு நீங்க தெரியுது. இப்போ ஒரு சிலர் தீயில கருகி போயிடுறாங்க, விமான விபத்துல உடல் சிதைஞ்சு போயிடுறாங்க. இப்ப கடல்ல பயணிக்கும் பொழுது அவர்கள் இறந்து மீன்கள் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா அவர்களுக்கு மறுமை கபர் வாழ்க்கை இருக்கின்றதா? அது சம்பந்தமான கொஞ்சம் விளக்கங்களோட கொடுத்தாங்க. கண்டிப்பா. அதாவது இரண்டாவது நபருடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இப்ப மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்க நரக தீர்மானிக்கிறதுக்கு முன்பாக கபருடைய வாழ்க்கைய கட்டமைச்சிருக்கான். அந்த கபருடைய வாழ்க்கையில நல்லவர்களுக்கு மிக நிம்மதியான தூக்கமும், தீயவர்களுக்கு தாங்க இயலாத தண்டனையும் கொடுக்கப்படும் என்பது மார்க்கத்தினுடைய கருத்து. இப்போ தண்டனை கொடுக்கப்படும் என்று சொன்னால் அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி தண்டனை கொடுப்பான்? அவங்க ஏதாவது தீமை செய்திருந்தாங்க சொன்னா அவங்க இடத்துல கேள்வி கேட்கணும். பல சட்ட நடைமுறைகள் இருக்கிறது. சாதாரணமா ஒரு ஆளை யதார்த்தமா நம்ம கொண்டு போய் அவங்களை அடக்க செஞ்சுட்டோம் சொன்னா அவங்க பிசிக்கல் பாடியோட இருக்கிறாங்க, முழு உடலோடு இருக்கிறார்கள். அவங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு அது தோதுவான அமைப்பாக இருக்கிறது. இப்ப தீயில கருகி போயிட்டாங்க, உடம்பு சாம்பலா போயிடுச்சு. அல்லது சில பேர் கடல்ல போயிட்டு இருக்கும் போது தவறிட்டாங்க, மீன்களுக்கு உணவாக மாறிவிட்டார்கள். இன்னும் சொல்ல போனா அவ்வளவு தூரம் போக வேண்டாம். நம்ம சகஜமா ஆக்சிடென்ட்லயே பாக்குறோம், பாடி டீகாம்பஸ் ஆகி ரொம்ப மோசமான அளவுக்கு செதஞ்சு போய் உடலை எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலையில இருக்கிறது. சில பேர் பிளைட் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க, பிளைட்ல இருந்து ஜன்னல் உடச்சிக்கிட்டு வெளியே விழுந்த ஆட்கள் எல்லாம் இருக்கிறது. ஆக இப்படி எல்லாம் இருக்கும்போது இதுக்கு என்னதான் தீர்வு? அப்ப இவங்க ஆள் காணாமலே போயிட்டாங்கல்ல, உங்களுடைய உடலை கிடைக்க போறாரு. இவர்களுக்கு என்ன தீர்வு என்று கேட்டால் இதுக்கு சுருக்கமான எளிமையான தீர்வை மார்க்கம் சொல்கிறது. அதாவது கபருல நன்மையோ தீமையோ, அவர்களுக்கு சுகமோ அல்லது தண்டனையோ எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய உடலுக்கு கிடையாது, அவர்களுடைய ரூஹுக்கு தான். இதை நீங்க நல்லா சுருக்கமா புரிஞ்சுக்கணும். ரூஹுக்கு என்று சொன்னால் என்ன? அவர்களுடைய உயிர் இருக்கிறதா அல்லவா, உயிருக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டனையும் கொடுப்பான், நிம்மதியும் கொடுப்பான். நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம். நம்ம சகஜமா நம்ம கொண்டு போய் அடக்கம் பண்றோம்ல உடலை, பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி, இது பிஸ்மில்லாஹி வலா மில்லத்தி ரசூலுல்லாஹ் என்று சொல்லி நாம் அடக்கம் செய்துவிட்டு வருகிறோம். அடக்கம் செஞ்ச உடல் நீங்க ஒரு 10 நாள் கழிச்சு தொடர்ந்து பார்த்தா அப்படியே இருக்கும், அது மக்கி போயிடும். புரியுதுங்களா? மக்கி போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அங்கு தீயவனாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், நல்லவனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். அது இல்ல இந்த விஷயம். நம்ம திறந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், சில நேரம் திறக்கிற மாதிரி இருக்கும். சில சட்ட அடிப்படையில சில கிரிமினல்ஸ் பிரச்சனைகள்லாம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது கோர்ட்ல இருந்து ஆர்டர் கொடுத்து பாடியை திறந்து எடுங்கன்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப எடுக்கும் போது உடல் அரைகுறையாகத்தான் செய்யும், மண்ணதித்து காணப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் கெட்டவனா இருக்கான்னு வச்சுங்க, அவனுக்கு தண்டனை கொடுக்குற எல்லாம் கண்ணால பார்க்க முடியாது. இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை சொல்லுவாங்க. ஒரு கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடி நாங்க சின்ன வயசுல எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ஆள் ஜனாசா அடக்கம் பண்றதுக்கு குழி வெட்டிட்டு இருந்தாராம். பாக்கெட்ல பாஸ்போர்ட்டை வச்சுட்டு வெட்டினாராமா, பாஸ்போர்ட் கீழே விழுந்துருச்சான். கவனிக்கிற மண்ணை போட்டு மூடிட்டாங்க. கடைசியில பாஸ்போர்ட்டை காணா 4 நாளா தேடி பார்த்தா குழிக்குள்ள விழுந்திருக்குமோ டவுட்ல திறந்து பார்த்தாங்களாம். பார்க்கும்போது அந்த மௌத்தா போனவருடைய நாக்கு இருக்கு இல்லையா, அந்த நாவு தொண்டையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை கலத்தி கார்ல கட்டி வச்சிருந்தாங்க. இது மலக்குமார்களுடைய தண்டனை அப்படின்னு ஒரு கதையை சொல்வார்கள். அப்படி எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அது ஆலமுல் பர்சக், அதாவது திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு உலகம். அந்த உலகத்தை நம்முடைய கண் கொண்டு பார்ப்பதற்கு அல்லாஹ் நமக்கு சக்தி கொடுக்கவில்லை. அப்ப அங்க நடக்கிற எல்லா நன்மை தீமைகளுமே ரூஹை கொடுத்ததுதான். அல்லாஹ் கேள்வி கேட்கிறாங்கல்ல, எழுப்பி உட்கார வச்சுன்னா அந்த உடல் எந்திரிச்சிட்டு மறுபடியும் மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு மா ரப்புக்க, மண் ரப்புக்கு உன்னுடைய இறைவன் யார் அப்படின்னு மார்க்கம் கேட்காது. மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன என்று மார்க்கம் கேட்காது. ரூஹுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்பான்.
அவங்க உடல் கிடைச்சாலும் சரி கிடைக்காவலியா போனாலும் சரி அவர்களுடைய முழு விஷயங்களுமே ரூஹுக்கு தான் கேட்கப்படுகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே உடலை பற்றி எந்த விதமான கவனமும் இஸ்லாம் எடுத்துக்கொள்ளாது. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்து சகோதரர்களுடைய உடலை எல்லாம் எரிச்சிடுறாங்க, கற்கிறாங்க, எரிஞ்சு பொசுக்கி போயிடுது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அப்ப அவங்க எல்லாம் அந்த கேள்வி கணக்குல இருந்து தப்பிச்சிட முடியுமா? முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்தையுமே சூழ்ந்தறியக்கூடியவனாக இருக்கிறான். இன்ன பத்ஷ ரப்பிக்கல ஷதீத், உங்கள் இறைவனின் பிடி மிக கடுமையானது என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. எனவே முழுக்க அந்த தண்டனைகள் அனைத்துமே ரூஹு சம்பந்தப்பட்டதுதானே ஒழிய உடல் சம்பந்தப்பட்டது கிடையாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே அவர்களுடைய உடல் கிடைக்க பெற்றாலும் சரி கிடைக்க பெறாவிட்டாலும் சரி அவர்களுடைய ரூஹுக்கு எல்லாம் கேள்வி கேட்பான். அவங்க சரியான பதில சொல்லிட்டாங்கன்னா நம் கனவுமத்தில் அருஷ் புதுமா பிள்ளை கொண்டு தூங்கு என்று சொல்லப்படும். என்ன அர்த்தம்? ரூஹுக்கு அல்லாஹ் அந்த நிம்மதியை கொடுக்கிறான். நிம்மதியான தூக்கம் அல்லாஹ் எழுப்புகிறவரை கியாமத் வரை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சரியான பதிலை சொல்லவில்லை என்று சொன்னார் ஹாஹால ஆதிரி, ஐயோ எனக்கு தெரியலை என்று அவன் பதற ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு மிக கொடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது என்று வருகிறது. அந்த தண்டனைகளும் ரூஹுக்கு தானே ஒழிய உடலுக்கு கிடையாது. உடலை பற்றி சம்பந்தப்படக்கூடியது அனைத்துமே இந்த உலகத்தோடு முடிந்து விட்டது. உலகத்தோடு நம்ம என்ன செஞ்சிடும்? மனித உடல் என்கிற அந்த சஞ்சாரம் முடிந்துவிடும். கபருக்குள்ள நம்ம கொண்டு போய் வச்சுட்டாலே அங்கு வேற ஒரு உலகத்திற்கு அவர்கள் போய் விடுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அங்க அனைத்துமே மாறிவிடும். உதாரணத்துக்கு மலக்குமார்கள் என்ன மொழியில கேட்பாங்க அப்படி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. கேள்விகளை நான் சொல்றேன், கேள்வி கேட்கிறாங்கல்ல அரபியில கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அங்கு கேட்கக்கூடியது அல்லாஹ்வினுடைய நாட்டம் தான். அப்ப அரபியில கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி போய் அங்க அரபி பேசுறது? அரபி கேட்டா எனக்கு தெரியாது, லாங்குவேஜே தெரியாது, நம்ம தப்பிச்சிட முடியுமா? முடியாது. அந்த உலகம் என்பது வேறு. நம்மளுடைய கம்யூனிகேஷன், நம்முடைய பார்வை, நம்முடைய தொடர்பு, வாழ்க்கை, வழிமுறை அனைத்துமே புதுமையானதாக இருக்கும். நம்முடைய உலக வாழ்க்கையை வச்சு அதை நம்ம கணக்கீடு செய்யாம அங்கு ரூஹுக்கு தான் தண்டனை கொடுக்கப்படுகிறது, ரூஹுக்கு தான் இன்பங்கள் கொடுக்கப்படுகிறது என்று புரிந்து கொண்டால் போதுமானது. இது ஒரு போதுமான விளக்கம் நினைக்கிறேன். அடுத்து இப்போ கிராமத்து சைடே கோழி இந்த மாதிரி வளர்க்குறாங்கல்ல, அங்க சீக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா இறந்த பிராணியை சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம மார்க்கம் சொல்லுது. அப்போ அந்த மாதிரி இப்போ உடம்பு சரியில்லாம அந்த கோழி இருக்குன்னா அந்த மாதிரி அறுத்து சாப்பிடலாமா? அதாவது மூன்றாவது நபருடைய கேள்வி என்னவென்று சொன்னா, இப்போ கிராமங்கள்ல எல்லாம் எடுத்துக்கிட்டா நம்ம கோழி இந்த மாதிரி வளர்த்து அறுத்து சாப்பிட்டு இருக்கிறோம். அப்போ தானா இருந்த பிராணிகளை சாப்பிடக்கூடாது. ஹலாலாக இருந்தாலும் மார்க்கத்துல மைத்தத் என்று சொன்னால் தானாக இருந்த பிராணி இருக்கு இல்லையா, அது ஹராமாக்கப்பட்டிருக்கு, சாப்பிடக்கூடாது. ஆனா சில கோழிகள் மரணத்தினுடைய கட்டத்துல இருக்கும். இன்னும் ஒரு நாள் வச்சீங்கன்னா அது ஒஃபாத்தாயிடும். கோழிக்கு மட்டும் இது பொருந்தாது, ஆடு மாடு பல ஜீவராசிகளுக்கு பொருந்தும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம அறுத்து சாப்பிட்டுக்கலாமா அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வி. இதுல நம்ம 2-3 விஷயங்களை கவனிக்க வேண்டி இருக்கிறது. நமக்கு மார்க்கத்துல அடிப்படையாக நான்வெஜ்னு கிடையாது, பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கத்துல சொல்லப்பட்ட ஒரு சட்டம் என்னவென்று சொன்னால், வலா துல்கு பி ஐதீக்கும் இலா தஹலுகா, உங்களுடைய கரங்களை நீங்களே அழிவின் பக்கம் செலுத்திக் கொள்ளாதீர்கள். இதெல்லாம் நமக்கு சொல்லி காட்டலாம். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளாதீர்கள். மாய்த்துக் கொள்ளாதீர்கள்னா தற்கொலை செஞ்சுக்காதீங்க அப்படிங்கிற மட்டும் அர்த்தம் கிடையாது. உடலுக்கு தீங்கான எந்த காரியத்தையும் செய்து கொள்ளாதீர்கள் என்பது அதுல இருந்து பொருள் எடுக்க முடிகிறது. இப்படி எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய பட்சத்துல இப்ப இவங்க கேட்கக்கூடிய கேள்வி இந்த இடத்துலதான் சந்திக்கிறது. ஒரு கோழியோ அல்லது இந்த ஒரு பிராணியோ அது உச்சகட்டமான நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அது இறந்துரும் என்கிற சூழ்நிலையில அறுத்து சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க இல்லையா. இதுல நீங்க 2 விஷயத்தை கவனிக்கணும். அதை சாப்பிடுவதால் நமக்கு தீங்கு வருகிறதா என்று பாருங்க. முதல்ல இதை ஏன் நான் சொல்றேன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் இன்டைரக்டா இதுக்கு நமக்கு ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க, மறைமுகமாக ஒரு கட்டளை செலுத்தி இருக்கிறார்கள். அது என்ன கட்டளை என்று சொன்னால், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், குர்பானி பிராணி இருக்கு இல்லையா, குர்பானி பிராணியா இருக்கும்போது எந்த பிராணியினுடைய எலும்பு மஞ்சை இல்லாமல் இருக்கிறதோ, எலும்பு மஞ்சள் என்ன தெரியுங்களா, நல்ல ஆரோக்கியமா இல்லாம இருக்கிறது. பாக்குறோம், ஒரு ஆடை பார்க்கணும்னு சொன்னா நோஞ்சா ஆடு மாதிரி இருக்கு, தள்ளி விட்டாலும் கீழே விழுந்துரும், ஒரு மாதிரி இவங்க கேட்கிற மாதிரி நோயுற்ற நிலையில அந்த பிராணி இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க குர்பானிக்கு அதை கொடுக்காதீங்க மார்க்கம் சொல்லுது. ஏன், நம்ம குர்பானிக்கு ஏழைகளுக்கு நம்ம கொடுக்குறோம். கொடுக்கும்போது மனித இயல்பு என்ன, எதை நம்ம சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அதையா கொடுப்போம். நல்ல பொருளை தனக்குள்ள வச்சுக்கிட்டு
எது நமக்கு தேவையில்லை அந்த பொருளை எடுத்து கொடுக்கிறது மனித பண்பு தான். அதை உடைச்சு இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால் நீங்க நல்லதை கொடுங்க என்று மார்க்கம் சொல்றத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில நாம நோயுற்ற ஒரு பிராணிகளை அல்லது ஒரு ஆரோக்கியம் இல்லாத பிராணிகளை கொடுப்பது மனிதர்களுக்கு சரியானது கிடையாது என்கிற அடிப்படையில அந்த ஹதீஸ்ல இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. நாம நமக்கே அறுத்து சாப்பிட்டாலும் கூட அதனால் ஏதாவது நோய் தொற்று வரும் என்று சொன்னால் அதை புறக்கணிப்பதுதான் மார்க்க அடிப்படையில சரியானது. இதுல ஆடு மாடுல கோழியில மட்டும் கிடையாதுங்க. ஒரு முட்டையா இருந்தாலும் அதுதான். ஒரு சாதாரண ஒரு பொருளை சாப்பிடுறீங்க, அதை நீங்க என்ன செய்யணும்? அவாய்ட் பண்ணிக்கிறதா வேணும். சில நேரங்கள்ல சில பொருட்களை சாப்பிட்டா தொற்று நோய் பரவுகிறது என்று சொல்வார்கள். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த பொருட்களை தவிர்த்துக் கொள்வதுதான் மார்க்கத்தினுடைய அனுகூலமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்க பாத்துக்கங்க, அதை சாப்பிடுறதுனால என்ன பிரச்சனை இல்லைன்னு சொன்னா தாராளமா நீங்க அறுத்து சாப்பிட்டுக்கலாம். நாளைக்கு இறந்து போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. ஆனா அறுத்து சாப்பிடுவதனால எந்த சிரமமும் கிடையாது, உடலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்று இருந்தால் தாராளமாக நீங்கள் அறுத்து சாப்பிட்டுக் கொள்ளலாம். அப்படி இல்லாமல் அதை சாப்பிடுவதனால் நமக்கு ஏதாவது தீங்கு வரும் என்று இருந்தால் வேஸ்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறுத்து சாப்பிடக்கூடாது. சில வீடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா இறைச்சி வாங்கிடுவாங்க, ஒரு நாள் என்ன ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருப்போம், ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க பேச்சே நடக்கும். நல்லா இல்ல, ஒரு மாதிரி வாடகை வந்து விட்டது அப்படின்னு சொன்னா இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சமைச்சு சாப்பிடலாம், வாங்கிட்டோம், நம்ம 1000 ரூபாய் கொடுத்து இறைச்சி வாங்கிட்டோம், இதுக்கப்புறம் அதை வேஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி வேணும்னே அவங்க சமைச்சு சாப்பிட்டு கடைசியில மருத்துவமனைக்கு போய் 2000 ரூபாய் செலவு வச்சுட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் கதைகளை நம்ம குடும்பங்கள்ல பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளாமல் உடலுக்கு உபாதை ஏற்படுத்தும் என்று சொன்னால் தவிர்த்துக் கொள்வதுதான் மார்க்கத்தில் உத்தமமானது. அந்தந்த சூழ்நிலையை நீங்கள் பாருங்கள், அது மோசமானதாக இருக்கிறது. உணவே விஷமாகக்கூடிய சூழ்நிலையில ஃபுட் பாய்சனிங்கா மாறி சொன்னா கண்டிப்பா அதை அவாய்ட் செய்து கொள்வதுதான், தவிர்த்துக் கொள்வதுதான் சிறந்தது. நல்ல முறையில் இருந்தால் பாதிப்பு இல்லாவிட்டால் எடுத்துக்கொள்வதில் தவறு கிடையாது. ஒவ்வொருவரும் அந்தந்த சூழ்நிலையை அவங்க தான் பார்த்து முடிவு பண்ணிக்கணும். சரி, அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு திருமண வயதை அடைந்த ஒரு வாலிபர் இருக்கிறார், அவருக்கு தாய் தகப்பன் கிடையாது, அவருக்கு பொறுப்புதாரி இருக்கிறார். இவருக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். ஆனால் அந்த திருமண வயதை அடைந்த ஒரு வாலிபர் ஒரு சில மணி நேரம் ஒரு பெண்ணுடன் தனித்து இருந்து விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. அதுக்கு ஒரே சாட்சி அவர் மட்டும்தான், அந்த பொறுப்புதாரி மட்டும்தான், அவர் மட்டும்தான் அந்த பெண்ணுடன் தனித்து இருந்தார் என்பதை உறுதி செய்தவராக இருக்கிறார். 4 சாட்சிகள் இல்லை. இந்த நபருக்கு அவர் பொறுப்பேற்று திருமணம் முடித்து வைக்கலாமா? இதுதான் நிலைமை. அடுத்து ஆண்கள் பகுதியிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வின்னு சொன்னா, ஒரு நபர் தாயும் தகப்பனும் இழந்த நிலையில இருக்கிறார். அவருக்கு திருமணம் செய்யக்கூடிய பருவத்தை எட்டக்கூடிய நேரத்துல அவர் அந்நிய பெண்ணோடு தனித்திருந்து விட்டார் என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அதற்கு ஆதாரம் யார் என்று சொன்னால் அந்த இளைஞருடைய பொறுப்பாளர் மட்டும்தான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதை அவங்க நிரூபிக்கணும்னு சொன்னா 4 சாட்சி தேவையா, இல்ல அவர் ஒரு சாட்சியே போதுமானதா என்பதை நம்ம இந்த இடத்துல அவங்க கேட்கிறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 4 சாட்சி அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, இது எல்லா விஷயத்துக்கும் கிடையாது. இஸ்லாமிய ஆட்சி அவருக்கு ஹத்து கொடுக்கணும், தண்டனை கொடுக்க வேண்டும். அந்த தண்டனை தனித்திருந்தது கிடையாது, தனித்திருந்தது தப்பு, அது மார்க்கத்துல தப்பு, அதெல்லாம் தெரியும். ஹத்து என்கிற அந்த குற்றவியல் தண்டனை எப்போ வரும்னு சொன்னா அவர் பிசிக்கலா அதை பிராக்டிஸ் பண்ணி இருந்தாராம். புரியுதுங்களா சொல்றது? அப்படி அவர்கள் செய்திருக்கக்கூடிய நேரத்துலதான் அவர்களுக்கு மார்க்கம் சொல்லி இருக்கிற அந்த தண்டனை கொடுக்கப்படும். அதாவது திருமணம் ஆகாத நபர்களாக இருந்தால் அவர்களுக்கு 80 கசையடி கொடுக்கப்படுகிறது. ஆன நபர்களாக இருந்தால் மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. கல்லால் எரிய வேண்டும். எரிகிற நேரத்தில் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய விதி. ஆக இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதிரியான குற்றவியல் நடைமுறை சட்டம் இருக்கு இல்லையா, இஸ்லாமிக் ரூலிங் இருந்து அதுல இஸ்லாமிக் ஆக்ட் அங்க பாஸ் பண்ணப்பட்டா மட்டும்தான் அதுக்குதான் 4 சாட்சி எடுத்துட்டு வரணுமே ஒழிய ஒரு ஜமாத்துலயோ அல்லது ஒரு நபரிடத்திலேயோ போய் சொல்வதற்கு பாருங்க எங்க வாங்க 4 பேர் பாருங்க அப்படின்னு அழைச்சிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. வாழும் போது இந்த பொறுப்பாளர் ஒரு திருமணம் முடித்து வைக்கலாமா என்று கேட்கிறார்கள். தாராளமா முடித்து வைக்கலாம். தவறு செய்வது மனித இயல்பு, தவறை மீண்டும் மீண்டும் செய்வது தவறான ஒரு குணம் என்று ஒரு தத்துவம் இருக்கிறது. அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னம தௌபத்து அலல்லாஹ். யாருக்கு அல்லாஹ்வுடைய தௌபா இருக்கிறது என்று சொன்னால் இல்லதீன யஅமலுன ஸூஅ பிஜஹாலத்தி, ஒரு அறியாமையினால் ஒருவன் தவறு செய்து விடுகிறான். அதாவது ஒரு அறியாமையினாலேயோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டு சும்ம யதூபூன மின் கரீப்,
பிறகு விரைவாகவே அவன் தௌபா செய்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். இது யாருக்கு தௌபா இல்ல? வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸூஅ, அதாவது ஒருவன் ஒரு தீமையை செய்து விடுகிறான், செய்துவிட்டு காலை இன்னி துபுத்துலான், மரண நேரம் வருது இல்லையா, வரும்போது அவன் சொல்றான் நான் இப்ப வந்து தௌபா செஞ்சுட்டேன், இப்ப நான் திருந்திட்டேன் என்று சொன்னானே, ஆனால் அவனுக்கு வந்து தௌபா கிடையாது என்று மார்க்கம் சொல்றது. தவறு செய்யறது மனித இயல்புதாங்க. எல்லா தப்பையும் செஞ்சுவிட்டு மனுஷன் தான் தப்பு செய்யக்கூடியவன் அப்படின்னு ஒரு சேஃப்டி கார்டு எடுப்பாங்க பாத்தீங்களா, இது தவறு. மனிதன் என்றால் தப்பு செஞ்சுட்டு ஆணுலாம் அவசியம் கிடையாது. மனித பிள்ளை என்னவென்று சொன்னால் ஒரு முறை தவறு செய்தால் திருத்திக் கொள்ள வேண்டும், அடுத்து செய்யக்கூடாது. மீண்டும் மீண்டும் அந்த தப்பை செஞ்சு விட்டு அல்லது வேணும்னே செய்து விட்டு நான் மனுஷன் தான் என்று அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறான்னு வைங்க, கண்டிப்பா இது வந்து மனிதர்கள் இடத்துல வேண்டுமானால் பேசி ஜெயிப்பதற்கு போதுமானதா இருக்குமே ஒழிய அல்லாஹ்விடத்தில் அகப்பட்டே தீருவார். இன்னஹு அலிமும் பிதாத்தி சுதூர், அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களில் உள்ளதை ஊடுருவி அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்றெல்லாம் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. எனவே இப்படி ஒரு தவறு செய்து விட்டால், திருந்தி விட்டால் அவருக்கு திருமணம் செய்து வைப்பது மாபாதக குற்றம் கிடையாது, செய்து வைக்கத்தான் வேண்டும். அந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்பது மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு. சரி, அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி, ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் ரவுலா ஷரீஃபில் தொழுவது சுன்னத்தா? சரி, அதாவது அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மனிதர்கள் ரவுலா ஷரீஃபிலே தொழுவது சுன்னத்தாகுமா அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவங்க டோட்டலி அவங்களுடைய பிராக்டிஸ் எல்லாமே எங்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் மக்காவை சுற்றி, காபத்துல்லாவை சுற்றி தான் என்ன செய்யணும் இருக்கணும். மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இயல்பாகவே தூரம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 480 இருந்து 490 கிலோமீட்டர் வரை தூரங்களை பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு மக்காவுக்கு வராங்க இல்லையா, காபத்துல்லாவுக்கு வந்து அவங்க ஹஜ் செய்து விட்டு அங்கே தன்னுடைய ஹஜ்ஜை பரிபூர்ணப்படுத்தி விட்டு தான் கிளம்பி செல்கிறார். அப்போ மதீனாவுக்கு இதுக்கு என்ன செய்யல, எந்த விதமான ஒரு ரிலேட்டடும் கிடையாது. இப்ப இவங்க கேட்கக்கூடிய கேள்வி இந்த இடத்துல தான் நம்ம யோசிக்க வேண்டிய இருக்கிறது. அப்புறம் ஏன் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க ரவுலால போய் தொழுகிறது சுன்னத்தாகுமா, சிறப்பு இருக்கிறதா என்று கேட்கிறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு ஹதீஸ புகாரி முஸ்லிம் போன்ற நூல்கள்ல நிரப்பமா நம்ம காணலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது மா பைன பைத்தி வ மிம்பரி, என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட இடமாகிறது ரவுலத்தும் மின் ரியாதில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பூங்காக்களில் ஒரு பூங்காவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வீடு இருக்குல்ல, வீடுனா கிலோமீட்டர் கணக்குல இல்ல, அது பக்கம் தான், ஸ்டெப் வச்சா வீட்டுக்குள்ள போயிடலாம். அந்த வீட்டுக்கும் ரசூலுல்லாஹ் நின்னு பயான் செய்யக்கூடிய மிம்பர் இருக்கு இல்லையா, மஸ்ஜிது நபவியில, இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி இருக்குல்ல, அந்த பகுதி வந்து சொர்க்கத்தினுடைய பூங்காக்கள்ல ஒரு பூங்கா என்று சொல்லப்படுகிறது. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் அங்க அதிகமா தொழுகுவாங்க என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ சொர்க்கத்தினுடைய பூங்கால நம்ம தொழுகிறோம்னு சொன்னா நமக்கு அந்த சொர்க்கத்துல தொழுத நன்மை பெற்று தருமா இல்லையா? இதனாலதான் அவங்க கேட்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மக்கள் வந்து அந்த ரவுலாவிற்கு சென்று, அதாவது மதீனா மஸ்ஜித் நபவிக்கு சென்று அங்கு தொழுவது சுன்னத்தா என்று கேட்கிறாங்க. அப்படி மார்க்கத்துல வலியுறுத்தப்படவில்லை. ஹஜ் என்பதை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. முழுக்க முழுக்க அவங்க இதுக்குள்ளதான் செஞ்சுட்டு இருக்காங்க. எதுக்குள்ள? காபத்துல்லாஹ்ல மட்டும்தான். இப்போ ரவுலா ஷரீஃப்ல போய் தொழுவது என்பதை பொறுத்தவரை ஹஜ்ஜினுடைய கிரியைகள் அது ஒன்று கிடையாது. ஹஜ்ஜில் எப்படி அரஃபா ஒரு கிரியையாக இருக்கிறதோ, முஸ்தலிஃபாவுக்கு போவது கிரியையாக இருக்கிறதோ, சை செய்வது அதுல உள்ள ஒரு சட்டமாக இருக்கிறதோ, அதே போல தவாப் செய்வது எப்படி மார்க்கத்தில் உள்ளதாக இருக்கிறதோ, இது மாதிரியான ஒரு சட்டமாக நமக்கு ரவுலாவிற்கு செல்வது வலியுறுத்தப்பட்ட அல்லது வழிகாட்டப்பட்ட சட்டம் கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம போய் தொழுகலாமா தொழக்கூடாதா என்று கேட்டால் தொழுவதற்கு மார்க்கத்தில் தடை கிடையாது. அது ஹஜ்ஜில் அடங்காது. நீங்க ஹஜ் இது இல்லாமலே ஹஜ்ஜை செஞ்சு முடிச்சிடலாம். ஆனா முடிச்சுட்டு யாரும் மக்காவுக்கு இவ்வளவு தூரம் போகக்கூடியவங்க மதீனாவுக்கு போகாம என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லா துஷத்து ரிஹால் இல்லா இலா ஸலாஸா, மூன்றே மூன்று பள்ளிவாசல்களை தவிர வேறு எதற்கும் நன்மை கருதி வாகனங்களை கொண்டு போய் கட்டக்கூடாது. கட்டக்கூடாதுன்னா என்ன, பயணம் செய்து போகக்கூடாது. இந்த அங்க போனா நன்மை, இங்க போனா நன்மை, இப்படி நம்ம போகலாமா? போகக்கூடாது. மூன்று பள்ளிகள் தான். ஒன்று மஸ்ஜிதுல் ஹரம் காபத்துல்லா, இரண்டாவது மஸ்ஜிது நபவி மதீனா, மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸா. புரியுதுங்களா? இந்த மூணு பள்ளிக்கு தான் போக வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அப்ப மஸ்ஜிது நபவிக்கு நன்மை நாடி நம்ம போகலாம். போகும்போது ரவுலாவில் சென்று தாராளமாக தொழுகலாம், தவறு கிடையாது. தொழுதால் நமக்கு நன்மை இருக்கிறது.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி, என்னுடைய பள்ளிவாசலில் தொழக்கூடிய தொழுகையானது ஃபீமா சிவாஹா, என் பள்ளி அல்லாத மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட, மஸ்ஜிதுல் ஹராமை தவிர்த்து மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட 1000 மடங்கு சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹ் புகாரியில இந்த செய்தியை நாம் பார்க்கலாம். ஆக அந்த அடிப்படையில நாம தாராளமா மஸ்ஜிது நபவிக்கு போகலாம். அங்க நீங்க ரவுலாலும் கிடையாது, எங்கு வேணாலும் போய் தொழுகலாம், ரவுலாலையும் தொழுகலாம். அது மார்க்கத்தில் உள்ளது, அதுக்கு நன்மை இருக்கிறதே ஒழிய ஹஜ்ஜினுடைய சட்டங்களுக்குள்ள அந்த ரவுலாவை என்ன செய்ய முடியாது, நம்ம அடக்க முடியாது. ஹஜ் தனி, ரவுலாவை தொழுவது தனி. ரவுலாவை தொழுவதற்கு சிறப்பு இருக்கிறது, நன்மை இருக்கிறது என்பது மட்டும் நீங்க பிரிச்சு விளங்குங்க. இது ஹஜ்ஜுக்குள்ள அடங்கக்கூடியது கிடையாது. சரி, சொல்லுங்க. சரிங்க, அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, ஹஜ் உம்ரால அடக்கம் இல்லாம தவாஃப தனியா செய்யறோம் இல்லையா, அதுக்கு நன்மை இருக்கிறதா என்று கேட்கிறாங்க. மார்க்கத்துல நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் தனியான ஒரு குறிப்பான சட்டத்தை சொல்லி காட்டுகிறது. அதாவது பலா ஜுனாஹ் அலைஹிமா ஐய தவஃப பிஹிமா, அந்த காபத்துல்லாவை நீங்கள் தவாப் செய்வது உங்கள் மீது குற்றம் கிடையாது என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தவாப் செய்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மை தருவான், அதை மாட்டு கருத்து இல்ல. இப்ப உதாரணத்துக்கு ஹஜ் செய்தவன் அதுக்கு என்ன நன்மை, அன்று பிறந்த பாலகனை போன்று அவன் திரும்பி வருகிறான், ஆணோ பெண்ணோ, அவர்களுக்கு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய காலகட்டத்தில் உம்ரா செய்தால் ஹஜ் செய்ததற்கு நிகரான நன்மை கிடைக்கிறது என்றெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி தவாப் செய்கிறோம் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் நமக்கு நன்மை தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இன்ன நன்மை என்று குறிப்பிட்டு நமக்கு சொல்லப்படவில்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தவாஃபுக்கு நன்மை இருக்கிறது, அதுக்கு இப்படி நன்மை இருக்கிறதா என்று குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. ஆலயத்தை சுற்றி வரும்போது அது நமக்கு நன்மையான விஷயம் தான். மார்க்கத்திலே எல்லாம் ஹராம் கிடையாது, உங்கள் மீது குற்றம் கிடையாதுன்னு சொல்லி இருக்கிறான் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த கேள்வி. ஜபலுர் ரஹ்மாவில் துஆ கேட்பது எதனால், அதன் வரலாறு என்ன? சரி, அடுத்து மொத்தம் எத்தனை டோக்கன் உண்டு? 15. எதுங்க? 15. இது எத்தனை? 5 6 5. ஐந்தாவது நபருடைய கேள்வி என்னவென்று சொன்னால், ஜபலுர் ரஹ்மாவில் துஆ கேட்பதினுடைய வரலாறு என்ன, அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதாவது ஜபலுர் ரஹ்மா என்பதை பொறுத்தவரை அதனுடைய பொருள் அருள் கொடுக்கக்கூடிய மலை என்பது அதனுடைய பொருள். முதல்ல ஜபலுர் ரஹ்மா என்பது எப்படி வருகிறது என்று சொன்னால், ஜபலு அரஃபா என்று ஒரு பேர் இருக்கிறது. அரஃபான்னு சொன்னா ஹஜ்ஜுக்கு போயிருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். ஹஜ்ஜுடைய நாள் இருக்கு இல்லையா, ஹஜ்ஜுடைய நாட்கள் அதுல 8வது தினம் அந்த மதியத்திலிருந்து ஆரம்பமாகிறது. ஆனால் 9வது நாள் தான் அதுக்கு யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள் என்று மார்க்க அடிப்படையில் சொல்லப்படுகிறது. அந்த அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பெருவெளிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலை இருக்கிறது. இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம், வீடியோல கூட எடுத்து, வீடியோல இங்கிலீஷ்லயே ஜபலுர் ரஹ்மான் டைப் பண்ணீங்கனாலே என்ன செஞ்சிரும், அழகா வீடியோ ஓடி வந்துரும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த மலை ரொம்ப பெரிய மலையெல்லாம் கிடையாது, ஏறதுக்கு சிரமமா இருக்காது, ஒரு 30 மீட்டர் தான் இருக்கும். தாராளமா வயசானவங்க கூட ஏறிடலாம். அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு கல்மலை தான். அந்த மலையின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி நின்று கொண்டு அரஃபாவுடைய தினம் 9வது நாள் இருக்கு இல்லையா, அதுல அசர் தொழுத பின்னாடி போயிடுறாங்க. சூரியன் மறைய ஆரம்பிக்கிற வரை நிற்கிறார்கள். அது மறைய துவங்கி மறைகிற வரை அங்கு நின்று கிப்லாவை பார்த்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்கிறார்கள். அங்க நிக்கிறாங்க, நின்று கிப்லாவினுடைய பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியை பார்த்து கையேந்தி அவர்கள் துஆ செய்கிறார்கள். எப்படி எல்லாம் துஆ செய்றாங்க? சஹீஹ் முஸ்லிம் போன்ற செய்திகளிலே வருகிறது, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்கள், மர்மையினுடைய வெற்றிக்காக துஆ செய்தார்கள், மக்களுக்கு துஆ செய்வதற்கு அவர்கள் வலியுறுத்தினார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. எனவே அரஃபா பெருவெளியில அந்த மலையில நிற்கக்கூடியது மார்க்கத்தில் உள்ள கண்டிப்பான ஒரு சட்டம். மலையை விட்டு சற்று இறங்கி கூட நிக்கலாம், ஆனா அந்த அரஃபாவினுடைய அந்த கிரியை கண்டிப்பா என்ன செய்யணும், அந்த துஆ என்பதை நம்ம நிறைவேற்றி தான் ஆகணும். அங்க நின்று அவங்க அல்லாஹ்விடத்தில் அருளை கேட்கிறாங்க இல்லையா, இதுக்காக காலப்போக்குல வரலாறுல என்ன பேர் வந்துருச்சுன்னு சொன்னா, ஜபலு அரஃபா என்கிற பேர் மாறி ஜபலுர் ரஹ்மா, அதாவது அரஃபாவுடைய மலை என்கிற பெயரை மாற்றி அருள் கொடுக்கக்கூடிய மலை என்று மாற்றி விட்டார்கள். ஜபலுர் ரஹ்மான் ஹதீஸ்ல கிடையாது. நீங்க வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், ஜபலுர் ரஹ்மா என்கிற பேருக்கு ஆதாரம் இருக்கான்னு தேடி பாத்தீங்கன்னா லா அஸ்லல், அதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாதுன்னு போட்டுவாங்க. இருந்தாலும் ஏன் சொல்றாங்க, வழக்கத்துல அது ஒரு பேர் ஆயிடுச்சு, ஏன்னா அங்க நின்று துஆ செய்யணும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குது.
அதனால அருள்மலை என்று அதற்கு பேர் வைத்திருக்கிறார்களே ஒழிய ஹதீஸ்ல அப்படிப்பட்ட எந்த வாசகமும் கிடையாது. சொல்வது மார்க்க அடிப்படையில் தவறு கிடையாது. அந்த 9வது தினத்துல, அரஃபாவுடைய தினத்துல அசர் தொழுகை முடித்த பிறகு அங்கு நின்று நாம அந்த மக்ரிப் சூரியன் மறையக்கூடிய நேரத்துல அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய வேண்டும். அப்படி துஆ செய்வது மார்க்கத்தில் உள்ள கண்டிப்பான ஒரு சட்டம். கிப்லாவை முன்னோக்கி செய்ய வேண்டும். அப்படி செய்யக்கூடிய அந்த அரஃபாவினுடைய மலைக்கு தான் ஜபலுர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய மலை, அருளின் மலை என்று பெயர் சொல்லப்படுகிறது. இதான் உங்களுடைய கேட்ட கேள்விக்கான பதில். சூரா அல் பக்ராவில் 102வது வசனத்துல ஹாரூத் மாரூத் அவங்க மலக்குகள்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவங்க மலக்குகளா இல்ல ஷைத்தான்களா? ஹாரூத் மாரூத் மலக்குகளா ஷைத்தான்களா? அதான். ஏன்னா மலக்குகள்னு குர்ஆன்ல வருது. சரி, இத சொல்லுங்க. அதாவது சகோதரருடைய கேள்வி 2வது அத்தியாயம் 102வது வசனம் குறித்து கேட்கிறாங்க. அதுல ஹாரூத் மாரூத் என்று 2 பெயர்கள் வழங்கப்படுகிறது. அந்த ஹாரூத் மாரூத் இருவருமே மனிதர்களா, அதாவது மலக்குகளா அல்லது ஷைத்தான்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஷைத்தான் சொன்னா ஒரிஜினல் ஷைத்தான் கிடையாது, மனித ஷைத்தான்கள், தீய காரியங்களை செய்யக்கூடிய ஷைத்தான்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த அடிப்படையில தான் ஷைத்தான்கள்னு சில பேர் இதை சொல்றாங்க. சில பேர் அவங்கள மலக்குகள் என்றும் சொல்லி காட்டுகிறாங்க. இப்ப 2ல எது இது என்று நீங்கள் முடிவு செய்வதற்கு 102வது வசனத்தை மட்டும் நீங்கள் பார்த்தால் போதாது, 97வது வசனத்தையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டும். 98வது வசனம் அதே 2வது அத்தியாயம் தான். 102 இருக்கு இல்லையா? அதான் 102 இருக்கு இல்லையா? 102வது வசனத்துல இருந்து முன்னாடி போங்க. 101, 100, 99, 98. 98ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? அதாவது மன்கான அதுவல் இல்லாஹி வ மலாயிகத்திஹி வ ருசுலி, யார் அல்லாஹ்வையும் அதே போல அல்லாஹ்வினுடைய வானவர்களையும் அல்லாஹ்வினுடைய இறை தூதர்களையும் எதிரியாக எடுத்துக் கொள்கிறாரோ, அல்லாஹ் பொதுவா சொல்லிட்டான். அடுத்த அதே வாசகத்துல கண்டினியூவா அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீல வ மீகால, ஜிப்ரீலையும் மீகாலையும் யார் எதிரியாக கற்பனை செய்து கொள்கிறாரோ, எடுத்துக் கொள்கிறாரோ, ஃபைனல்லாஹ அதுவுல் லில் காஃபிரீன், அந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹும் எதிரியாக இருக்கிறான். இப்ப இதுல பொதுவா மலக்குமார்கள்னு சொல்லியிருக்கான், இறை தூதர்கள்னு சொல்லியிருக்கான், அல்லாஹ் தன்னை சொல்லியிருக்கான். இவங்க 2 பேரை தவிர்த்து ஸ்பெசிஃபைடா குறிப்பிட்டு 2 நபர்களை பற்றி சொல்லுகிறார். அந்த 2 நபர்கள் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகால் அலைஹிஸ்ஸலாம். சரிங்களா? 98 நம்ம கவனிக்கணும், 102 இல்ல. அப்போ ஜிப்ரீல், மீகால் 2 பேரை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டான். இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இதை படிச்சுட்டு நம்ம 102 பார்த்தாதான் கரெக்டா புரியும். 102 எடுத்த எடுப்புலயே படிக்கும் போதுதான் குழப்பம் இருக்கிறது. 98 படிச்சாச்சு, ஜிப்ரீல் மீகால்னு அதுல 2 பேர் சொல்லப்பட்டாங்கன்னு வந்துருச்சு. இப்ப 98ல இப்படி சொன்ன பின்னாடி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் அடுத்து பெரிய ஒரு சட்டத்தை சொல்லி வருகிறான். அதாவது நாம முகமது நபி உங்களுக்கு தெளிந்த வசனங்களை நாம் கொடுத்திருந்தோம். அப்படிப்பட்ட வசனங்களை பாவிகளை தவிர வேற யாரும் மறுக்க மாட்டாங்க. ஒண்ணு, அப்படிப்பட்ட வசனங்களை யூதர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க முதுகு பின்னாடி தூக்கி எரிஞ்சுட்டாங்க. அதை ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாம் அவங்க நடத்திட்டாங்க. அப்படி எல்லாம் சொல்லிட்டு 102வது வசனத்துல சொல்றான், வத்தபு மா தத்லு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் ஓதியதை சிலர் பின்பற்றினார்கள். அந்த சிலர்கள்லாம் யாரு? யூதர்கள்ல உள்ள தப்பான மனிதர்கள் இருக்கிறார் இல்லையா, அந்த தவறான மனிதர்கள் ஷைத்தான்கள் ஓதியதை பின்பற்றினார்கள். புரியுதுங்களா? யூதர்கள்னு சொல்வதை விட தவறான மனிதர்கள். எப்ப இந்த சம்பவம் சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வினுடைய காலத்திலேயா? கிடையாது. அலா முல்கி சுலைமான். எப்பொழுது நடக்கிறது? சுலைமான் நபியினுடைய ஆட்சி காலகட்டத்தில். சுலைமான் நபியினுடைய கிங்டம், அவருடைய அரசாட்சி இருந்தது அல்லவா, இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் ஷைத்தான்கள் ஓதியதை சில தீய மனிதர்கள் பின்பற்றுகிறார்கள். அவங்க ஆட்சி காலகட்டத்தில் நடந்துச்சுதான். ஒமா கப்பர சுலைமான். ஆனா சுலைமான் நபி என்ன செய்யல? அதை பின்பற்றி அவர் இறை நிராகரிப்பை செய்யவில்லை. அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, அவர் ஆட்சியில நடந்துச்சு. உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒரு அரசாங்கம் இருக்கு. அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலகட்டத்தில் ஒருத்தனை திருடிட்டா, செயின் ஸ்னாச்சிங் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. அரசாங்கமா போய் செயினை பறின்னு சொல்லிச்சு, ஆட்சியில நடக்கிறதுன்னு சொன்னா இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பாங்க. ஆனா இவங்க அதுல உடன்பட்டாங்கன்னு எடுத்துக்க முடியாது. அது மாதிரி சுலைமான் நபிக்கு இதுல உடன்பாடு கிடையாது. அடுத்து அல்லாஹ் சொல்லி வரா, இதான் கவனிக்க வேண்டிய விஷயம். வலாக்கின்ன ஷயாத்தீன, மாறாக ஷைத்தான்கள் இருக்கிறார்கள் அல்லவா,
கஃபரு, அவர்கள் தான் இறை நிராகரிப்பை செய்தார்கள். அதாவது ஷைத்தான்கள் ஓதியதை கேட்டு மக்கள் வந்து தப்பு செஞ்சுட்டாங்க. அந்த தப்பை செஞ்சது சுலைமான் நபி ஆட்சி காலகட்டத்தில் தானே ஒழிய சுலைமான் நபி என்ன செய்யல, தப்பு செய்யவில்லை. வலாகின்ன ஷயாத்தீன கஃபரு, அந்த ஷைத்தான்கள் தான் இறை நிராகரிப்பில் ஈடுபட்டார்கள். என்ன செஞ்சு ஈடுபட்டாங்க? சாமி கும்பிட்டாங்களா, இல்ல பூஜை பண்ணானா, இல்ல அவன் வந்து அல்லாஹ் தவிர வேறு கடவுள் இருக்குன்னு சொல்லி அந்த இறை நிராகரிப்புல விழுந்தானா? அது அல்லாஹ் விளக்குறான். எப்படி இறை நிராகரிப்புல விழுந்தான்னு சொன்னா, அல்லிமூன் அன்னாஸ சிகர, அல்லாஹ் புரிஞ்சுக்கங்க, அவர்கள் மக்களுக்கு சிகரை கற்றுக் கொடுத்து காபிராய் போனார்கள். அதாவது காபிரா போறதுக்கு பல வகைகள் இருக்குது. காபிர் அப்படிங்கிறது ஒரு டிஸ்கிரிப்ஷன், அது ஒரு உள்ளடக்கமா நீங்க எடுத்துக்கணும். அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒருத்தன் வந்து அல்லாஹ்வை தவிர இன்னொருத்தருக்கு சக்தி இருக்குன்னு சொல்லி காபிரா போவான். இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தரை வணங்கி காபிரா போவான். இப்படி பல அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்லி காபிரா போறவங்க இருக்கான். இப்ப இவங்க காபிர் எந்த டைப் ஆஃப் காபிர்னு சொன்னா, இவங்க வந்து அல்லிமூன் அன்னாஸ சிகர, மனிதர்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார்கள்? சூனியத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். சரி, இப்ப சூனியத்தை கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா, கற்றுக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது ரசூலுல்லாஹ் காலகட்டத்தில். அது என்ன சர்ச்சைனா, யூதர்கள் வந்து சூனியத்தை ஆதரிக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் சூனியத்தை மறுக்கிறது, சூனியத்துக்கு சக்தி இல்லை என்று சொல்கிறது. ஆனா யூதர்கள் என்ன சொல்றாங்க? சூனியத்திற்கு ஆற்றல் இருக்கிறது, நாங்க உங்களுக்கு சூனியம் வச்சுட்டோம், அதனால உங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறக்காது என்றெல்லாம் சொன்னான். ஆனா கடைசியில அஸ்மா பின் அபூபக்கர் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்துல்லா பின் சுபைர் அவர்களை பிள்ளையாக கொடுத்தான். அப்ப மனிதர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு வந்து இரட்டை மகிழ்ச்சி. ஒண்ணு வந்து குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி, ரெண்டாவது யூத வந்து சொல்லி இருந்தான், கது சகரத்திலக்கும், உங்களுக்கு சூனியம் வச்சாச்சு, பல யூதர்களுக்கும் உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி இருந்தான்ல, இப்ப குழந்தை பிறந்துச்சு. அப்ப குழந்தை பிறந்த மகிழ்ச்சி ஒண்ணு, ரெண்டாவது சூனிய பொய்யின் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இப்படி முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் நடுவுல ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி போய்கிட்டு தான் இருந்துச்சு. அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துறான். இவன் வந்து எப்படி நம்புறான்னு கேட்டீங்கன்னா, வானவர்கள் எல்லாம் சூனியத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருக்கிறான். இப்ப அல்லாஹ் சொல்றான், 97 2 மலக்குகள் சொல்லியிருந்தான்ல, குறிப்பா ஜிப்ரீல் மீகால், அவங்களுக்கு இறக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருந்திருக்கு. அந்த கருத்து அல்லாஹ் மறுக்கிறான். வமா உன்சில அலல் மலக்கைனி, இதுல அல்லாஹ் சொன்னது அந்த 2 வானவர்களுக்கு சூனியம் இறக்கப்படவில்லை. எவ்வளவுதான் இருக்கு. 2 வானவர்கள் யாருன்னு இந்த வசனத்துல சொல்லல. 2 வானவர்கள் ஹாரூத் மாரூத்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? அந்த 2 வானவர்களுக்கு இறக்கப்படவில்லை. இதாங்க, நீங்க அரபி மொழியை விட்டுருங்க, தமிழ் மொழியில எடுத்துங்க. அந்த என்று நம்ம ஒரு வார்த்தை பதத்தை பயன்படுத்துவதாக இருந்தால், அந்த பொருளை குறித்து முன்னாடியே நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்? பேசிட்டு இருப்போம். பேசின பொருளை ரீகால் பண்றதுக்காக, மறு அழைப்பு செய்வதற்காக தான் நாம வந்து அந்த இந்த என்கிற பொருளை பயன்படுத்துவோமே ஒழிய, யாருனே பேசாத ஒரு நபரை பத்தியோ அல்லது பின்னாடி பேச போற இன்னொரு நபரை பத்தியோ நம்ம அந்த பயன்படுத்துவோம். யோசிச்சு பாருங்க. இப்போ ஒருத்தர், ஒரு சகோதரர் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாப்புல, நான் வந்து சொல்றேன் மைக் வேலை செய்யல, அந்த சகோதரரை வர சொல்லுங்கன்னு சொல்றோம். இப்ப மணி எத்தனாங்க? மணி வந்து சரியா 11:45 ஆகுது. சரியா 12:45 ஒருத்தர் வரப்போறான்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். 12:45 வரப்போறவரை பத்தி அந்த நபருமே நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி வந்துட்டு போனவங்களை பத்தி நம்ம சொல்லுவோம், மைக் வேலை செய்யல, அந்த பாயை கூப்பிடுங்கன்னு நம்ம சொல்லுவோம். இப்படி அந்த பாயின் மட்டும் நான் சொன்னாலே போதும், நீங்க எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க, இவங்க கூப்பிடுறது வந்துட்டு போன ஆட்களை பத்தி தான் இவங்க கூப்பிடுறாங்க. ஏற்கனவே பேசப்பட்ட ஆள் இருக்கிறார் இல்லையா, ஆல்ரெடி டோல்ட், அவங்கள பத்தி பேசியாச்சு, அவங்கள பத்தி தான் இப்ப பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விளங்குறதுக்கு நமக்கு பெரிய ராக்கெட் சென்ஸா தெரிஞ்சிருக்கணும், சாதாரணமாக நமக்கு புரிகிறது. அப்ப இதுல சொல்லப்படுகிற 2 வானவர்களுக்கு இறக்கப்படவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, அந்த 2 வானவர்கள் ஜிப்ரீல் மீகால் என்று முன்னால் சொல்லப்பட்டவர்கள். முடிச்சு. அப்ப மலக்குமார்கள்ன்றது யாரோட சம்பந்தப்படுது? யாரோட சம்பந்தப்படுது? ஜிப்ரீல் மீகால். ரிவர்ஸ்லயா வரும், முன்னாடி போயிட்டு, அதான் ரிவர்ஸ்ல போயிடுச்சு, ஃபார்வர்ட்லயா போகும். இப்போ 2 மலக்குமார்கள் அல்லாஹ் சொன்ன பின்னாடி அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் சொல்றான் ஹாரூத் மாரூத். பாபில், பாபில் என்கிற நகரத்தில் உள்ள ஒரு ஊரில் உள்ள ஹாரூத் மாரூத் என்ற 2 நபர்கள். இப்ப இந்த 2 பேரும் எங்கதான் கொண்டு போய் கனெக்ட் பண்றது? நடுவுல தொங்கலில் விட்டால் போல அந்த இடத்தில் இருக்கிறது. அப்ப மொழிபெயர்க்கும் போது நம்ம என்ன பார்க்கணும் சொன்னா, மொழிபெயர்த்தா மட்டும் போதும் பார்க்க கூடாதுங்க, கொள்கைக்கு விரோதம் இல்லாம மொழிபெயர்க்கணும். இப்ப சில பேர் வந்து தப்பான கருத்தை இதுல மொழிபெயர்த்து திணிக்கிறாங்க. அதை சொல்லிட்டு நான் சரியான கருத்தை சொன்னாதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். எப்படி தப்பா மொழிபெயர்க்கிறாங்க? ஒமா உன்சில அலல் மலக்கைனி பிபாபில ஹாரூத் வ மாரூத். கவனி, ஹாரூத் மாரூத் என்று சொல்லப்படுகிற பாபிலில் உள்ள
2 மலக்குகளுக்கு இந்த சூனியம் அருளப்பட்டு இருக்கிறது. அவங்க செய்த அர்த்தம். ஹாரூத் மாரூத் வந்து மலக்குகள்னு சொல்றாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க? ஹாரூத் மாரூத் என்று சொல்லப்படுகிற 2 வானவர்களுக்கு சூனியம் அருளப்பட்டது அப்படின்னு முடிக்கிறாங்க. இப்படி பொருள் செய்யறதுக்கு அங்க இடருக்கு இல்ல, கிராமட்டிக்கலா செய்யலாமா செய்யக்கூடாதா என்பது தனி. நீங்க மார்க் அடிப்படையில் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து இலக்கண அடிப்படையில் இடம் இருந்தாலும் கூட மார்க்கத்தையும் சேர்த்துதான் நம்ம அதுல கவனிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன் மர்ரத்தன் வாஹிதத்தன், என் மீது ஒரு மனிதன் ஒரு முறை ஸலவாத் சொல்லுகிறான் என்று சொன்னால், எத்தனை முறைங்க? ஒரு முறை ஸலவாத் சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி அஷர மர்ராத்தி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு 10 தடவை அருள் புரிகிறான். 2 பகுதி இருக்கு இந்த ஹதீஸ்ல. அல்லாஹ்வுடைய தூதர் மீது நீங்க ஸலவாத் சொல்வது முதல் பகுதி, அல்லாஹ் நமக்கு அருள் புரிவது 2வது பகுதி. இப்ப அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஸலவாத் சொல்றோம் இல்லையா, ஸலவாத் சொல்றதுக்கும் அரபியில் என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் ஸல்லா. நல்லா கவனிச்சுக்கணும். மன் ஸல்லா அலைய வாஹிதத்தன், யார் என் மீது ஸல்லா, ஸல்லானா ஸலவாத் சொல்லுகிறாரோ, அருள் புரிகிறாரோ அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம்? ஸலவாத் சொல்லுகிறாரோ. அடுத்து அல்லாஹ் அருள் புரிகிறான் வருதுல 10 தடவை, அதுக்கு எப்படி வருகிறது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி அஷர மர்ராத்தின், 10 முறை அல்லாஹ் அருள் புரிகிறான்னு சொல்லிட்டு வருது. இப்ப இந்த அர்த்தத்தை கொலாப்ஸ் ஆகணும் சொல்றேன். எதுங்க? அஷர மர்ராத்தின் 10 முறை. மர்ரத்தைன்னு சொன்னா 2 முறை, அஷர்னு சொன்னா 10 முறை. இப்ப 10 முறை அருள் புரிகிறான் வருது இல்லையா? இப்ப நம்ம எப்படி